ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஈஸியான ஒரு நண்டு வச்சு காரசாரமான வறுவல் தான் பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாம். எப்படி பண்ணுறதையும் பார்த்துட்டு வந்துடலாம். பாருங்கள், இதில் நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் இருக்குது. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு ஜீரகம். இது வந்து காஷ்மீரி சில்லி. இது வந்து நான் சும்மா கலருக்காக போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து போட்டு அரைச்சிடலாம். இது கூடயே போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் போட்டிருக்கேன். இதில் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே கலந்து அரைச்சி வச்சுருக்கேன். அது வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை அரைச்ச உடனே நண்டு வாசம் அப்படி வந்துருச்சு. வாங்க, இதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ரொம்ப ஈஸி தான், செஞ்சுட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம கடாயை வச்சுட்டோம். இதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். எப்பயுமே வந்து வறுவலுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் நிறைய விட்டுக்கணும். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிட்டோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் 2 பட்டை மட்டும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடலை. ஆனால் போட்டு தான் ஒன்றும் அவசியம் இல்லை, ஆனால் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அதில் ஊற்றிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வதங்கிட்டோம். நான் இது எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணோன்னே தான் பார்த்தா டக்குன்னு சிலிண்டர் முடிஞ்சிருச்சு. அதனால் வேண்டி சரி இதுக்காக நிப்பாட்ட வேணான்னு சொல்லிவிட்டு கரண்ட் அடுப்புலேயே வச்சுட்டேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த நண்டு எடுத்து வச்சு போட்டுடலாம். இதுலையே சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இப்படியே போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அது உங்களுக்கு இஷ்டம்தான். இதில் ரொம்ப தண்ணி விட வேணாம். ஜார் மட்டும் கழுவி ஊற்றிருக்கேன். இது அப்படியே நல்லா பிரட்டி இதிலே வேக வச்சிடலாம். நல்லா அந்த தண்ணிலாம் நல்லா சுண்டி வரட்டும். அவ்வளோதான், பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா வெந்துட்டுருக்கட்டும். இது நல்லா வெந்து இந்த மசாலாலாம் நல்லா சுண்டி வரட்டும். அது வரைக்கும் நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் போதும். இப்படியே வேணால் எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம். ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா நீங்கள் வந்து நல்லா வேக விட்டிங்கன்னா நல்லா இந்த மசாலாலாம் நல்லா சுருள்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம்னா இதில் உள்ள இந்த எசன்ஸ்லாம் சேர்ந்து இந்த நண்டோடையே சேர்ந்து வந்துடும். சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல ஸ்பைஸியாக இருக்கும். நம்ம இதை இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுறலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாத்திரம் தான் கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. ஏன்னா இதுக்கு தகுந்த மாதிரி என்கிட்ட பாத்திரம்லாம் இல்லை. அதனால் வேண்டி சும்மா திடீர்னு கேஸ் முடிஞ்சதுனால அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி நான் இதில் வச்சுட்டேன். ஆனால் இது ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இதை நம்ம வேறு பவுலில் மாற்றிடலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.